கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி ஒரு கூத்து புதுதில்லியில் அரங்கேறியது உங்களுக்கு தெரியும். ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்துட்டு, திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி போகிறோம்னு. இதில ராகுல் காந்தி தான் வந்து பிரதமர் வீட்டுக்கு நடுவுல திடீர்னு போயிட்டாரு. அந்த பிரச்சனையில ஒரு கட்டத்தில இவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக தடியடி எல்லாம் பிரயோகிக்கப்பட்டது. நிறைய இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள், பெண்கள் நெறைய பேர். அது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல பிரதமரையும், பிரதமருடைய தாயையும்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. அதாவது அசிங்கம்னா அசிங்கம் அவ்வளவு. அத பத்தியே நான் வந்து அ நம்ம அத தொடர்ச்சியா கவர் பண்ணோம் அத. பல காணொளிகள்ல. அத கூட நான் விளக்கி சொன்னேன். இந்தியால இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில இந்த மாதிரி தவறான வார்த்தைகள்ல பேசினா, கெட்ட வார்த்தையில பேசினாலாம் ரொம்ப மினிமல் பெரிய மோஸ்ட்லி அத வந்து ப்ராசிக்யூட்டே பண்ண முடியாது. அப்படி ப்ராசிக்யூட் பண்றதா இருந்தாலும் ஏதாவது மேக்ஸிமம் ரொம்ப ஆபாசமா பேசினார்கள் பப்ளிக்ல அப்படின்னா மேக்ஸிமம் 3 மாசம் ஜெயில், ரூ. 1000 ஃபைன் அல்லது 2ம் அந்த மாதிரி. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு அந்த சில இடங்கள்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ வந்து பிரதமர் ஒரு காணொளிய கொண்டு வர்றார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பீரியட்ல திடீர்னு பிரதமருக்கு வந்து நம்மளுடைய ரெகுலர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தணும். இந்த இளைஞர்கள்ட்ட நம்ம பேசல. நம்ம வந்து மன் கி பாத் பண்றோம். அது ரேடியோல போகுது, டிவில போகுது, இணையத்தில போகுது. ஆனா அது யாரும் கேட்கறதில்ல. அது கேட்கறவங்க இருக்காங்க. இந்த இந்த இளைஞர்கள் கேட்கறதில்ல. இந்த இளைஞர்கள கேட்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து Instagramக்கு தான் போணும். அப்படின்ட்டு அவர் Instagram இப்பதான் ஆரம்பிக்கிறார். அதாவது அவர் பேர்ல Instagram ஹேண்டில் இருக்கும். அவர் நேரடியா பேச ஆரம்பிக்கல. அப்போ மார்னிங் ஒரு சின்ன பைட் போடுறது அப்படின்ட்டு அவர் தினமும் பேசுறாரு. இப்படி ஒரு நாளைக்கு பேசும்பொழுது தான் இந்த மாதிரி என்ன எல்லாம் பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. நான் வந்து அவங்கள மன்னிச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அப்செட்டிங்கா இருந்தது. ஆனா நான் உங்கள மன்னிச்சுட்டேன். நம்முடைய குழந்தைகள நம்ம தான் வழி நடத்தணும். அவங்க நம்முடைய பாடி பார்ட் ஒண்ணு மாதிரி தான் அவங்க. அதுக்காக நம்ம அத வெட்டிட முடியுமா? அப்படின்னு அவர் வந்து ஒரு மூத்த நம்ம குடும்பத்தில இருக்கிற மூத்த நபர் ஒருவர், அந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சில சிறு குழந்தைகள அவங்க வந்து தெரியாம ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, அத மன்னிக்கிற மாதிரியான ஒரு இதில பேசினார். அப்புறம் அவர் தொடர்ந்து பலத பேசிட்டு இருக்காரு. இது என்னடான்னா, Instagramல அவருடைய ஒரு வீடியோ வந்து தூக்கிட்டாங்க. என்ன அல்காரிதமா என்னவோ நமக்கு புரியல. அவர் ஹிந்தியில பேசுறாரு. அந்த மெட்டா பிளாட்ஃபார்ம் வந்து அந்த வீடியோவ பிரீஃபா டிலீட் பண்ணிட்டாங்க. அதான் டிலீட் இல்ல. அத வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து அத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஸ்டாப் பண்ண உடனே தகவல் பறக்குது. கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறமா அத ரெஸ்டோர் பண்றாங்க. இது கவனிங்க. நாட்டுடைய பிரதமர் சாதாரணமா பேசுறாரு. இதுக்கு நான் வேற ஒரு இணையான இன்னொன்னு சொல்றேன். ட்ரம்ப் அவர் வந்து குடியரசுத் தலைவராக அந்த நாட்டில இருந்துட்டு தோத்து போறாரு தேர்தல்ல. தேர்தல்ல தோத்து போனதுக்கு பிறகும் நான் தோக்கல, நான் தோக்கல, நான் தோக்கலன்னே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ஃபேக் நியூஸ்ன்னு எல்லாரையும் திட்டுறாரு. அந்த கட்டத்தில ஒரு இடத்துல வந்து Twitter, Facebook 2 பேரும் அவர வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, பேன் பண்றாங்க. அவர் உடனே கடுப்பாயி போய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரூத் சோஷியல்னு அவரே ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கிடுறாரு. இனிமே நான் இங்க தான் போடுவேன்ட்டு. அப்புறம் அவர் மீண்டும் ஜெயிச்சு வராரு. உடனே இவங்க எல்லாம் அவர்கிட்ட போய் கியூல நின்னு, ஐயா உங்களோடது எங்களோட ஃபீல்ட்லயும் குடுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும், இந்திய பிரதமர் அதுல அந்த பிளாட்ஃபார்ம்ல இறங்குறாருன்னா, பயங்கர வேகத்துல அவர் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஆளா ஆயிடுவார். அப்புறம் அவர் என்ன அஃபிஷியல் விஷயங்கள பத்தி மட்டும் தான் பேசுறாரு. தன்னுடைய கருத்துக்கள சொல்றாரு. அதுல எந்த விஷயமும் கெட்ட விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அவருக்கு ஒரு அட்மின் இருப்பாங்க. அவர ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அத ஒரு தடவ பார்த்துட்டு தான் அவன் அப்லோடே பண்ண போறான். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க இது எந்த விதத்தில இத வந்து நீங்க யார் உட்கார்ந்து அத பிளாக் பண்ணா, நிஜமாவே இவங்க சொல்ற மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச்சா? உடனே அவருக்கு நோட்டீஸ் போயிருச்சு. கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இது வந்து ஒரு சீரியஸ் மேட்டர். நீங்க வந்து என்ன தைரியம் இருந்தா நீங்க இத சென்சார் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, "நாங்க சென்சாரே பண்ணலைங்க. இது வந்து தெரியாம நடந்துருச்சு." அப்படின்னு குளோபல் அஃபேர்ஸ் ஹெட் ஜோயல் காப்லான் அப்படிங்கிறவர் வந்து அப்பாலஜி குடுக்குறாரு. குடுத்துட்டு அவர் வந்து ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவோட மீட்டிங். அதுக்கு பிறகு அவர் வந்து செக்ரட்டரி எஸ். கிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆஃபீசர் அவரோடையும் மீட்டிங் நடக்குது. ஒரு மீட்டிங் வந்து மினிஸ்டரோட, அடுத்த மீட்டிங் வந்து பியூரோக்ராட்ஸோட. அப்ப நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு விஷயம். சரி, அது நீங்க அப்பாலஜி பண்றீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா, இவங்க வந்து ஒரு ஜயண்ட். நீங்க யோசிச்சுங்க. மெட்டா அப்படிங்கிற நிறுவனம் வந்து
அதில் 3 பெரிய இது இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஆரம்பிச்சது ஃபேஸ்புக். அப்புறம் அவங்க வந்து 2 பிளாட்ஃபார்மை விலைக்கு வாங்கி அதோட சேர்த்துக்கிறாங்க. ஒன்று வாட்ஸ்அப், இன்னொன்று இன்ஸ்டாகிராம். நீ பாருங்க, நம்ம எல்லாரும் நம்மளுடைய பர்சனல் கம்யூனிகேஷனுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபேஸ்புக் வந்து என்ன மாதிரி கொஞ்சம் வயசான ஆளுங்க பயன்படுத்துறது. இன்ஸ்டாகிராம் வந்து இளைய தலைமுறை ஜென்ஸி எல்லாம் பயன்படுத்துறது. இந்த 2 மெகா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் மெட்டாவோடைய கையில் இருக்குது. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பியூரோக்ராட்ஸ் வந்து சாதாரணமாகவே நல்ல நியாயமாக போனாலே, ஐயா எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கேங்க, எனக்கு அனுமதி கொடுங்கன்னா, இந்த இடம் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த இடம் விட்டீங்க, அந்த இடம் இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வாங்க, நாளைக்கெலாம் இல்லை, அடுத்த வாரம் வாங்க பார்க்கலாம், எனக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஆடு கூட பார்த்துருப்பீங்க, ChatGPT ஒரு செம்ம ஆடு ஒன்று போட்டிருக்கேன். ஒருத்தவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் போய் பேங்க் லோனுக்கு போகும்பொழுது அவர் வந்து சாப்பாடு பொட்டியை தூக்குறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க ஃபார்ம் கொடுத்த உடனே வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்ன உடனே இவர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இவங்க வந்து ஆதார் எல்லா காப்பியும் எடுத்து கொடுத்த உடனே அவரே ஆடி போய் சாப்பாடு டப்பாவை கீழே வச்சிடுறாரு. அதாவது ChatGPT உங்களுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறது அவ்வளோ தெளிவாக சொல்லிடுதா. அதனால் நீங்கள் முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவருடைய கண்ணிலே விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் உங்களை எக்யூப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ChatGPT சொல்லுது. பேர்பட்ட பெருமை வாய்ந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் செக்ரட்டரி லெவல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போனால் அவங்க வந்து, சார் அது பிரைம் மினிஸ்டர் தப்பு தான் சார், அதை தள்ளி வச்சுங்க சார், அப்புறம் இந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் மெட்டீரியல்லாம் உங்களோட பிளாட்ஃபார்மில் வருது சார், அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குது, அப்புறம் நீங்கள் வேறு வாட்ஸ்அப்பில் திடீர்னு எங்கள்கிட்டலாம் ஒன்றுமே பேசாமல் யூசர் நேம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க. வைதவே நான் முதல்ல போய் பி சேஷாத்ரி அப்படிங்கிறத அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன், பிற்காலத்தில் நீங்கள் கொண்டு வந்தாலும் எனக்கு அந்த பேரை கொடுத்துருங்கப்பா, வாட்ஸ்அப் விட்டுறாதீங்க, அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா வந்து மெட்டா பிளாட்ஃபார்ம் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துருக்குங்க எங்களுக்கு, இங்கே பாருங்க அப்படின்னு ஒரு இப்படி காமிச்சிருவாங்க, அப்படி வரிசையாக அடுக்கி வச்சு. என்ன சார் இது இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன இதெல்லாம் சரியே இல்லை, நீங்கள் கப்லான் சார் உட்காருங்க சார், அவருக்கு ஒரு டீ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கொடுக்குற டீயை கொடுத்துட்டு, சரி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க, அப்புறம் நம்ம பார்லிமெண்ட்லேருந்து வேற உங்களுக்கு எங்களை நச்சரிக்கிறாங்க, இதை பாருங்க பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேறு சொல்லியிருக்காங்க, 3 நாள் தான் உங்களுக்கு டைம், நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு யார் நீங்கள் சார், கப்லான் சார் நீங்கள்லாம் யார் சார், நீங்கள்லாம் விடுங்க சார், இந்த மார்க் சுக்கர்பர்க் எங்கே போனார் சார், மார்க் சுக்கர்பர்கை உடனடியாக மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், மன்னிப்பு கேட்கலைன்னா எங்களுக்கிட்டேயும் இருக்குது சார், மேட்டர்லாம் வச்சுருக்கோம் சார் நாங்கள், நீங்கள் அப்பாலஜி கொடுக்கலைன்னா நாங்கள் வந்து ஐடி ஆக்ட் எல்லாத்தையும் வித்ட்ரா, உங்களுக்கு அதில் ஒரு ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது பிளாட்ஃபார்மில். இது என்னன்னா இது ஆக்சுவலாக இதுவே ஒரு பெரிய கேஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நான் வந்து ஒருத்தரை திட்டி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு யார் பொறுப்பு, அந்த பிளாட்ஃபார்மாக திட்டி எழுதுகிற ஆளா? ஒரிஜினலாக ஐடி ஆக்ட் வந்து என்ன மாதிரி என்விசார்ஜ் பண்ணுச்சுன்னா அந்த பிளாட்ஃபார்மும் அதுக்கு பொறுப்பு. நீ பிளாட்ஃபார்மும் ஒன்று இருக்கிறதுனால தானே நான் திட்டி எழுதுறேன், இந்த பிளாட்ஃபார்மே இல்லைன்னா நான் யாரையும் திட்ட முடியாது இல்லையா? அப்போ கல்பபிலிட்டி குற்றம் பிளாட்ஃபார்மையும் சாரும். இன்னொன்று பிளாட்ஃபார்ம்லாம் போயிட்டாங்க, ஐயப்பா இப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு பிஸ்னஸே இல்லை, எல்லா ஆளுகளையும் இங்கே வர வைக்கிறது தான் எங்களோட நோக்கமே, வந்தோம் உடனேயே ஊரில் இருக்கிற கெட்ட வார்த்தைகள் தான் அவன் ஆரம்பிக்கிறான், பிள்ளையார் சொல்லி போடுறான், அடுத்து எனக்கு தெரிந்த கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான், அப்புறம் அவனுக்கு பிடிக்காதவன் ஒருத்தர் இருக்கான், பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே கெட்ட வார்த்தை சொல்கிறதுக்கு தான் அவங்க இதை பிளாட்ஃபார்மே பயன்படுத்துகிறாங்க, இப்போ நாங்கள்லாம் காலி அப்படின்னோடனே சரி பிளாட்ஃபார்ம் மேல் நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டோம், மாறாக அது தவறை நீங்கள் வந்து ஆனால் எங்களோட கோஆப்ரேட் பண்ணணும், டேக் டவுன் நோட்டீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நாங்கள் வந்து டேக் டவுன் நோட்டீஸ் கொடுப்போம், இதை வந்து இதெல்லாம் தூக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூக்கணும், காரணம் சொல்லுவோம் எதனாலன்னு, தேசத்துக்கு எதிராக இருக்கிறது, மோசமான அது போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் இருக்குது, அது மாதிரி ட்ரக் யூசேஜ் பற்றி ஏதோ இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்னா நீங்கள் அதெல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கணும்னு. நீங்கள் பார்க்கலாம் ட்விட்டர்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் திடீர்னு வந்து ஃபேஸ்புக்கில் தூக்கியிருப்பாங்க, அது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, ட்விட்டரில் என்ன பண்ணுவோம்னா திஸ் கண்டென்ட் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரி ஃபார் லீகல் ரீசன்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் சொல்லி உங்கள் வந்து ஒரே கேள்வி மேலே கேள்வி, அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் டைரக்டர் ஆஃப் த லோக்சபா வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டார், யார் இந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு எஸ் கிருஷ்ணனுக்கு எழுதி, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்க்ளூடிங் மெட்டா அவங்களுக்கு வந்து எங்கள் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வாங்க, பியூரோக்ராட்டை பார்த்தீங்க, மினிஸ்டரை பார்த்தீங்க, எங்கள் எம்பிக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இந்த ஜென்செட் போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதை எப்படி அதை பற்றி எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்ன வீடியோவை நீங்கள் ரிமூவ் பண்ணது
அது வந்து நான் சில நிமிடங்கள் தான் போச்சுன்னு நினச்சேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 5-6 மணி நேரத்துக்கு அது இல்லையா. அது ரொம்ப சர்ப்ரைசிங் எனக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் எஸ்கலேஷன் வந்துருச்சுன்னா யாராவது ஒரு ஆள் அதை பார்த்து அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லலாம். அதுபடி 5-6 மணி நேரத்துக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவங்களும் இறங்கியிருக்காங்க. யார் இப்போ ஒரே நேரத்தில் இந்த பார்லிமெண்ட்டு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த பியூரோக்ராட்ஸ், மினிஸ்டர், இப்போ அடுத்து வந்து இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு முன்னாடி வரணும். உடனே நம்ம கேட்கலாம், இது வந்து இணைய நிறுவனங்களை அச்சுறுத்தும் வகையில் இது நடந்து கொள்கிறீர்கள்னு. உங்களுக்கு தெரியுமா, இந்த அத்தனை நிறுவனமும் அமெரிக்க நிறுவனங்கள். அமெரிக்காவில் ஃபெடரல் லெவலில் 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று செனட்டு, இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவங்க வந்து தொடர்ச்சியாக செனட்டர்ஸும் ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த தலைவர்களே அவங்க வந்து அழைப்பாங்க, சம்மன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சம்மன்ஸ் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது. அவங்க சம்மன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போகணும். அவங்க மார்க் ஜுக்கர்பர்க் வரணும் அப்படின்னா இவர் போகணும். போய் உட்காந்துட்டு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். நம்ம வந்து நம்முடைய நாடாளுமன்றத்தோடைய பவர்ஸை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கல. அவங்க நினச்சா நம்மளை யாரை வேணாலும் சம்மன் பண்ணலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஓகே, சும்மா போகிற வரவனெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாணி இவா உள்ளே வந்து உட்காரு பேச எங்கள்கிட்ட பதில்னு. உங்களுக்கு கிட்டத்தட்ட நீதிமன்றத்துக்குரிய சில அதிகாரங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு சட்டம் இயற்றலாம்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு முன்னாடி நீ வந்து எங்களை அட்ரஸ் பண்ணு, நீ உங்கள் மேலே ஒரு 10 கேள்வி இருக்குது அப்படின்னு அவங்க கேட்கலாம், நம்மளை கூப்பிடலாம், நம்ம போகணும். இப்போ இவங்க வந்து இந்திய சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்திய சட்டங்களின் அடிப்படையில் நீங்கள் இருக்கணும். அப்போ இதோடைய தலைவர் அவங்க வேணால் சொல்லலாம், சார் ஜுக்கர்பர்க்லாம் வரமாட்டார், எங்கள் ஃபேஸ்புக் இந்தியா அல்லது மெட்டா இந்தியாவுடைய ஹெட்டு வரவர் வேணா அதை வச்சுங்க அப்படின்னு அவங்க சொன்னால் ஓகே, அதுக்கு சரி வா வந்து உட்காந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கான உரிமை நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது. நாடாளுமன்றத்தின் பல்வேறு நிலை குழுக்களுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அங்கே ஏன்னா அதே விஷயம் அமெரிக்காவில் நடக்குது. இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் சேவை தரப்போகின்றன என்றால் அவங்க கூப்பிட்டா நம்ம போய் அவங்க பதில் சொல்லணும். அப்போ அவங்கள நம்ம ஏன் கூப்பிடக்கூடாது? தைரியமாக நம்ம கூப்பிடலாம். அப்புறம் இந்த பெண்களுக்கு எதிராக சைல்டு பொர்னோகிராஃபி மெட்டீரியல், இதெல்லாம் ஆனால் ஏற்கனவே வந்த பிரச்சனைகள். இப்போ தூசி தட்டி எடுக்கிறாங்க. இப்போ தூசி தட்டி எடுக்கிறதே அவங்கள மிரட்டுறதுக்காக தான் அப்படின்னா நம்மளுடைய கேள்வி, ஐயா ஃபார் அ மினிட் லெட் அஸ் லுக் அட் இட். இது வந்து பிரச்சனையே இல்லை, அவங்களுக்குள்ள ராசி ஆகிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து சைல்டு பொர்னோகிராஃபி மெட்டீரியலை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா? இது ஒரு சீரியஸான மேட்டர் இல்லையா? இன்ஃபேக்ட் நம்மளுடைய பார்லிமெண்டேரியன்ஸ் என்ன கேட்கணும்னா, ஏன்பா பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? பிரைம் மினிஸ்டர் பிரச்சனையை தூக்கி போடுங்க, இந்த சைல்டு பொர்னோகிராஃபி மெட்டீரியலை ஃபஸ்ட்டு எடுங்கய்யா, அது இல்லை பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது என்ன நடக்க போகுது அப்படி பாருங்களேன். கிட்டத்தட்ட அதை தவிர 9000 கேஸ் இருக்குது. இவங்க மேலே வந்து பொதுமக்கள் புகார் கொடுத்துருக்காங்க, ஐடி மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவ்வளோ பேக்லாக் இருக்குது. இதை பலமுறை நாங்கள் வந்து ரைஸ் பண்ணிட்டோம், கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டி ஐடி மினிஸ்ட்ரியில் நாங்கள் இதை பலமுறை ரைஸ் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த 9000 கேஸில் நாங்கள் பெரும்பாலும் எல்லாத்தையும் தீர்த்துட்டோம், வெறும் ஒரு 100 கேஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல. அது வந்து மார்க் ஜுக்கர்பர்க் ஒரு அப்பாலஜி கொடுப்பாரா, இல்லை அவரும் தன்னுடைய ஈகோவை காட்டுவாரா, இந்திய அரசு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. இதுக்குள்ளே அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்னு பேர். அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதோடைய தலைவர் பிரியாங்க் கானுங்கோ அப்படிங்கிறவர், அவர் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சி விட்டார். ஓகே, என்ன நோட்டீஸ்? இதே விஷயந்தான், மெட்டாவில் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் கண்டென்ட் இருக்குது, போக்சோ வயலேஷன் இருக்குது, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு 8 மாநிலங்களுடைய காவல்துறை தலைவர்களுக்கு அனுப்பிச்சு, நீங்கள் வந்து மெட்டாவில் இந்த மாதிரி சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் கண்டென்ட், சைல்டு பொர்னோகிராஃபி, சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ், போக்சோ வயலேஷனுங்கிறதெல்லாம் உண்மையிலே நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். ஆனால் அதை வந்து பண்ணும்பொழுது மெட்டாவில் மட்டும் அப்படின்னு பண்ணும்பொழுது தான் அது வந்து செலக்டிவாக இருக்கும். யூ ஹவ் டு டூ இட் ஓவர் ஆல் தி இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ மெட்டா, ட்விட்டர், x.comல ஏதாவது இருக்கா அந்த மாதிரி, வேறு ஏதாவது இப்போ சைனீஸ் சாட்ஸ் எல்லாம் கூட இந்தியாவில் பலது இன்னும் யூஸில் இருக்குது, அதில் இருக்கா, கூகுளோடைய ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமாக அவங்கள டீல் பண்ணி ஆகணும். இல்லாட்டி எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இதுக்காக தான் இதை மிரட்டுறீங்க, சும்மா பகடைக்காயாக பயன்படுத்துகிறீங்க, இந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, பிரைம் மினிஸ்டருடைய வீடியோ ஒரு 5-6 மணி நேரம் அது செயல்பாட்டில் இல்லைங்கிறதுனால நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுலேருந்து நகர்ந்து போய் நம்ம இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு
என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பிரியங்க் கனுங்கோ சொல்கிறாரு, இது வந்து ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு தேவை. இதெல்லாம் எப்படி யார் இதை போடுறாங்க, எங்கே இது என்ன மாதிரி நெட்வொர்க் இங்கே இயங்கிட்டு இருக்கு, அவங்க என்னென்ன குற்றங்களை எல்லாம் வெளியில் செய்கிறாங்க. இப்போ ஒரு சைல்டு போர்னோகிராஃபி மெட்டீரியலை ஒருத்தர் ஷேர் பண்ணுறாருன்னா அது யார் அதை படம் பிடிக்கிறா, அதில் எந்த குழந்தைகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்போ அதுவே ஒரு பெரிய வயலேஷன், அது மிகப்பெரிய குற்றம். அது அந்த குற்றத்தை எல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் உடனடியாக அதை வெரிஃபை பண்ணி இந்த கண்டென்ட் அனலைஸ் பண்ணி அது யாரிடமிருந்து வந்ததுங்கிறத வச்சு அதை ட்ராக் பண்ணி அவங்க மேலே கேஸ் போடுங்கய்யா. அப்போ அதில் மெட்டாவையும் உள்ளே எடுத்துக்கங்க. ஏன்னா மெட்டா வந்து இது எப்படி அலோவ் பண்ணுது, ஏன்னா ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள். இந்த வார்த்தைன்னா அது தூக்கிடுவோம். அதனால தான் நம்ம வந்து ஒரு தலைப்பு வைக்கிறதுக்குள்ளேயே ஸ்டாரு ஆஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் போட வேண்டியதாக இருக்குது, கொஸ்டின் மார்க்லாம் போட வேண்டியதாக இருக்குது. கொலை அப்படின்னு எழுத முடியாது. முன்ன நம்ம வந்து தலைப்புச் செய்திகள் என்ன பண்ணுவோம், தினத்தந்தி என்ன பண்ணுவோம், கொலை அப்படின்னு பெருசாக போட்டுருவாங்க. இப்போ தினமலரும் அதான் பண்ணுது, கொலை. அப்புறமா சின்ன எழுத்துல கீழே இளம்பெண் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அதுக்கு அடுத்த லைனில் நீங்கள் அப்படி கொலை அப்படின்னு போட்டிங்கன்னா இன்டர்நெட்டில் அது பரவவே பரவாதான் அந்த போஸ்ட்டு. அதனால் வந்து போட்டுட்டு அந்த லையில் இருக்கிற அந்த கொம்பு இருக்கிற இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு அது என்னடா அது நமக்கு இது நம்ம தமிழை ஒழுங்காக படித்து புரிஞ்சுக்கிற ஆளுங்க. இப்போ மர்டர் அப்படின்னு ஈக்குவலண்ட்டாக இங்கிலீஷில் போடணும்னா அது வந்து எம்யூ ஆர்க்கு ஒரு இடத்துல ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டுட்டு டி போட்டுட்டு அடுத்து இன்னொரு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு ஆர், பார்த்தாலே தெரியுது இது மர்டர்னு. ஆனால் அதை மட்டும் விட்டுருவாங்களா? ஆனால் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க அல்காரிதம் பண்ணுறீங்க. இப்போ ஏஐயை வச்சுக்கிட்டு வீடியோவில் அதில் வந்து என்ன நடக்குது, போர்னோகிராஃபி இருக்கா, சைல்டு போர்னோகிராஃபி இருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வெட்டு, அதை எப்படி நீ வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது. இப்போ கனுங்கோ வந்து ஒரு 50 URL ஷேர் பண்ணியிருக்காரு அத்தாரிட்டிஸ்க்கு கொடுத்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இந்த 50 எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். இப்போ நம்ம யார் வேண்டுமானாலும் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குறோம் அப்படின்னா உடனே நம்ம ஃப்ரெண்டு மச்சி இதை பாடுறான்லாம் பண்ணாமல் உடனடியாக அதை நிறுத்திட்டு அதை உடனடியாக ரிப்போர்ட் பண்ணணும். முதல்ல மெட்டாக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். மெட்டாக்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து NHRCக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் மாதிரி தேசிய மகளிர் ஆணையம் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஸ்டாச்சுட்டரி பவர் இருக்குது. அவங்களுக்கு தான் நம்ம இதெல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். லோக்கல் போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்குங்க கண்டென்ட், இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதில் மக்கள் விழிப்பாகவும் இருக்கணும். அதை கனுங்கோ என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துமே URL கொடுத்துமே ஆக்ஷன் நடக்க மாட்டேங்குதுங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து சீரியஸாக அதை எடுத்துக்க வேண்டிய ஒரு இது நடந்திருக்கு இங்கே. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் அனுப்புகிறாரு, இவங்க ஆக்ஷன் எடுக்காது, இவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. சரி, அதை எஸ்கலேட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ ஆல் திஸ் ஹஸ் பிகம் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து ஏதோ பிரைம் மினிஸ்டர் பிரச்சனையினால இது வெளில வந்திருக்கு அப்படின்னு பார்க்காம இதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.